வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் நம்ம டெய்லி மார்க்கெட்டில் எந்த லெவலில் சப்போர்ட் இருக்குது, எங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோட நம்ம என்ன பண்ணுறோம் கூட பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டூல் பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் வச்சு மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக பார்த்துட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நேற்றுக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலாம், வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் டேனுடைய சப்போர்ட் லெவல்லாம் கொடுத்துருந்தேன். அது எந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ஆகிருக்கிறது 22,122 ரூபாய்க்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும், எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், எந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போனால் எப்படி இருக்கும், கீழே வந்தால் எப்படி இருக்கும், என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் இப்போ நம்ம 22,122 ரூபாய்க்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகுது, ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா, மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 22,200 அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அதான் டேவோட ஹை, இன்னைக்கு உள்ள ஹை. ஓகேவா, மார்க்கெட் இந்த 22,200 மார்க்கெட் தாண்டிது அப்படின்னா 22,250 22,300 அப்படிங்கிறது மேலே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம. சரியா, மார்க்கெட் மேலே அப் ட்ரெண்ட் வரைக்கும் போகுது 22,250 22,300. ஓகே, மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த டேவோடைய லோ, இந்த லோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த லோவையும் கட் பண்ணி ஒரு ஓப்பன் ஆகி மார்க்கெட் லோவையும் கட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு சப்போர்ட் 22,000 தான். ஓகே, 22,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. 22,000 மார்க்கெட் ஒரு அரை மணி நேரம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு சப்போர்ட் இதுதான் 22,936. அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படி பார்த்தோன்னா 22,900. இந்த ரேஞ்சில் தான் நமக்கு அடுத்த சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே போனால் 22,300, நமக்கு கீழே வந்தால் 21,900. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே, மார்க்கெட் ஒரு வேளை ஒரு சின்ன கேப்பப், ஒரு இன்னைக்கு க்ளோசிங்கில் இருந்து மார்க்கெட் இப்போ 22,122 க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ 22,150 இல்லை அப்படின்னு ஒரு சின்ன கேப்பப்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப்பப், வெளியே பெரிய அளவில் டே ஹையை டே லோ இது பண்ணிடல. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன கேப்பப்பில் ஓப்பன் ஆகுது 150 ரூபா அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் ஒரு 150 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு ஒரு 100 மேலே ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரம் கேண்டில் க்ளோசிங் கொடுக்க அப்படின்னா அதே தான் மேலே 22,300 வரைக்கும் மார்க்கெட் மேலே எதிர்பார்க்கணும். சரி, ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கேப் டவுன்னா இந்த இடம், இந்த டேவோடைய லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இமிடியட்லி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது இந்த இடம் தான் 22,000 தான். 22,000ங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 22,000 தாண்டி மார்க்கெட் நமக்கு 21,900 அப்படியே பார்த்துட்டோம் நம்ம அந்த சப்போர்ட் லெவலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது, நம்ம எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் மார்க்கெட்டை நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த இடத்துல நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேஞ்ச் இன் ஒய் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ லைவாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு இப்போ மேலே மார்க்கெட் நம்ம சொன்னோம் இல்லையா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது 22,200 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா மேலே 22,200 ஒரே நிமிஷம், ஆமாம், காலுடைய ஓயை பார்த்தீங்க அப்படின்னா 32 இருக்குது. இல்லை ஒரே நிமிஷம் இருங்க வரேன். இது சேஞ்ச் இன் ஒய் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சேஞ்ச் இன் ஒய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ இதில் பாருங்கள் 22,200 காலோட ஓயை பாருங்கள் 74, புட்டோட ஓயை வந்து 43. ஓகே, இப்போ 22,200 உள்ள அப்புறம் 22,200 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலு நமக்கு வந்து இமிடியேட்டில் மார்க்கெட் மேலே போனால் 22,200 அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, மார்க்கெட்டு 22,200 மார்க்கெட் மேலே கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா மேலே வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 22,300 அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த 22,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கால் சைடில் 77,000 புட் சைடில் 21,000 இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த டே லோ பார்த்தோம் இல்லையா, நம்ம டே லோவில் வந்து சொல்லியிருந்தோம். டே லோ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 22,100. அப்போ இந்த 22,100 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைடில் 52 இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடத்தையும் மார்க்கெட் லைவாக இந்த இடத்தையும் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா, அந்த 22,100 மார்க்கெட்டில் கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட் வந்து 22,000. ஸோ இந்த 22,000 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், புட் சைடில் வந்து 82, இதில் 46 இருக்குது. ஒரு நல்ல ஒரு 60% அப்படிங்கிற லெவலில் வந்து நல்ல ஒரு நம்பர்ஸாக கூடவே இருக்குது. ஓகே, மார்க்கெட் இதையும் தாண்டுது 22,200 அப்படிங்கிற 22,000 அப்படிங்கிற லெவலையும் தாண்டுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,900 அடுத்த சப்போர்ட் இந்த இடம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் பார்த்தோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் பார்த்தோம். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சுது. சரி, இப்போ நம்ம ஓஏ சேஞ்சின் ஓஏ வச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்சின் ஓஏல பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இடம் இந்த 22,100 அப்படிங்கிற லெவலில் உள்ள கால் வந்து அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைட் கம்மியாக இருக்குது. 22,100 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்குது. இந்த ப்ரைஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. ஆனால் சேஞ்சின் ஓஏல அப்படி இருக்குது. சரி, நமக்கு மேலே போகுது அப்படின்னா 22,000, அதில் வந்து புட் சைடோட கால் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு. ஓகே, அடுத்து மேலே வந்து 22,300, அங்கேயும் வந்து சேஞ்சின் ஓஏல வந்து கால் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அப்படி மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மார்க்கெட் வந்து 22,000 அப்படிங்கிற லெவலில் கீழே வருது. அப்போ 22,50, இங்கே 22,000 சேஞ்சின் ஓஏல ஒன்றும் இல்லை. ஓகே, 22,050 இருக்குது. 22,050லையும் புட் சைடில் தான் இருக்குது. அப்போ 22,050 அப்படிங்கிறது வந்து சேஞ்சின் ஓஏ படி நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டிப்பு கொடுக்கும். ஓகே, மேலே அப் ட்ரெண்டில் இந்த இடத்துல 22,50 அப்படிங்கிற லெவலில் வரும்போது, ஏன்னா புட் சைடில் வந்து நமக்கு வந்து அதில் 5ம் கால் சைடில் வந்து 3 இருக்குது சேஞ்சின் ஓஏல. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21,900 அப்படிங்கிறது வந்து சேஞ்சின் ஓஏலையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த 21,900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைவாக நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பார்த்துட்டோம், சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலையும் வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லைவாக பார்த்துருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஓவராலாக ஒரு மார்க்கெட் பற்றின ஒரு வியூ நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.